தினந்தோறும் அரங்கேறி வருகிற வேளையிலே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய முதலமைச்சர் அதன் மீது அக்கறை செலுத்தாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் பட்டாபிஷேகம் மகுடம் சூட்டி வைக்கிற அந்த நிகழ்விலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறார் என்பதுதான் இந்த 4 ஆண்டு காலத்தில் நாம் பார்த்திருக்கிற நிலைமை. ஆகவே இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. விலைவாசி இடிமுட்டு விலை உயர்ந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே இன்றைக்கு அதிர்ச்சியிலே உடைந்து போயிருக்கிறது. இந்த அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். பள்ளிக்கூட வளாகத்திலே, கல்லூரி வளாகத்திலே, பல்கலைக்கழக வளாகத்திலே பாலியல் வன்கொடுமை நடக்கிற அந்த கொடுமை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. அதற்கு நீதி கேட்டு போராடினால் அதை முடக்குவதற்கும் அடக்குவதற்கும் அடக்குமுறைகளை கையாளுகிற இந்த அரசு அதற்கு நீதி வழங்குவதற்கு எந்த அக்கறையும் செலுத்தவில்லை. அதனால்தான் நீதி அரசர்கள் இந்த திமுக அரசு மீது நம்பிக்கை இல்லாத உள்துறை, காவல்துறையை இன்றைக்கு மாண்புமிகு நீதி அரசர்கள் 3 IPS பெண் அதிகாரிகளை வைத்து இந்த வழக்கை துரிதமாக விசாரணை செய்து குறுக்கீடுகள் இல்லாமல் நேர்மையான விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வழக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில். ஆகவே இன்றைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று சர்வசாதாரணமாக அதை நாம் கடந்து விட்டு போக முடியாது. ஏனால் அமைதியான சூழ்நிலை இருந்தால்தான் நாடு வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறது என்பதற்கு அறிகுறி. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிற போது வளர்ச்சி மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அவை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது, அதை சுட்டி காட்டினால் அவர்களுடைய உயிரை பறிப்பது, இது காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரவில் ஒரு பெண் காவலர் நிகழ்ச்சி முடித்துவிட்டு வருகிறார். அவரிடத்தில் செய்தி பறித்து கொண்டு ஓடுகிற காட்சி நெஞ்சை பதவிதைக்க வைக்கிற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை நாம் பார்க்கிற போது இங்கே ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா, முதலமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறாரா, அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையிலே உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று யார் சார் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அந்த மக்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் சட்டமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. 3 மணி நேரம் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற மக்கள் பிரச்சனைகளை துல்லியமாக ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார்கள். ஏறத்தாழ 2 மணி நேரம் 55 நிமிடம் பேசிய அந்த உரையினுடைய 1 நிமிட உரையை கூட நேரலையிலே ஒளிபரப்ப முடியாத ஒரு ஜனநாயக படுகொலை சட்டமன்றத்தில் நடைபெற்றது. சரி என்று சபாநாயகரிடத்தில் நேரடியாக கோரிக்கை வைத்தால் அவர் தருகிறேன் என்று சொன்னால் தரவில்லை. செயலாளரிடத்தில், சட்டசபையினுடைய செயலரிடத்தில் கொண்டு போய் கேள்வி கேட்டோம், அவரிடத்தில் முறையிட்டோம். மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முறையிட்டார்கள். ஆனால் அவர்கள் அது குறித்து டெக்னிக்கல் எரர் என்று எளிமையாக கடந்து போய்விட்டார்கள். சரி, எங்களுக்கு வீடியோ பதிவையாவது கொடுங்கள் என்று நாங்கள் கடிதம் மூலமாக மாநில எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்தார். அதற்கு பிறகு 45 நிமிட வீடியோ பதிவை வெளியிட்டார்கள். அதிலே 42 நிமிடம் எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பார்த்தால் 42 நிமிடம் முதலமைச்சர் பேசுகிற வீடியோ பதிவு 3 மணி நேரம் பேசிய எதிர்க்கட்சியுடைய தலைவருடைய அந்த வரலாற்று பேருரை, கேள்வி கணைகள் இந்த நாட்டுடைய அவலங்களை தோல்வித்து காட்டியதை 3 மணி நேரத்திலே 3 நிமிடங்களுக்கு அவர்கள் தருகிறார்கள். இது எந்த விதத்திலே நியாயம்? ஆகவே தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் முதலமைச்சர் ஜனநாயகத்திலே எப்படி நாணயத்துக்கு 2 பக்கமோ அதே போல ஜனநாயகத்திலே ஆளுகிற கட்சி எதிர்கட்சி முழுமையாக செயல்படுகிற நிலையை மக்களுக்கு நாம் கொண்டு சென்றால்தான் உண்மையான ஜனநாயகம். அதை செய்ய வேண்டிய ஆளுகிற கட்சி
எதிர்க்கட்சிகளுடைய குரல்களை நெருக்கின்ற வகையிலே மக்களுக்கான போராட்டங்களை அடக்குமுறையை கையாளுகிறார்கள். மக்களுக்கான உரிமை குரலை அவர்கள் திரை போட்டு மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது பகல் கனவாகவே போகும். ஆகவே தெம்பு, திராணி, தைரியம் இருந்தால் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் மூலியமாக இந்த 3 மணி நேர வீடியோ பதிவை புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய அமலங்களை தோல்வித்து காட்டி அர்ஜுனிலிருந்து வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல சட்டமன்றம் நடுநடுங்க செய்தாரே, அந்த வரலாற்று பேருரையை மேதக ஆளுநர் உரையிலே அறிக்கையிலே விவாதித்ததை இந்த மக்களிடத்தில் கொடுத்தால்தான் இந்த நாட்டினுடைய உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரிய வரும். ஆகவே தைரியம் இருந்தால் முதலமைச்சர் வெளியிடலாம் என்பதை நான் ஒரு சவாலாகவே கேட்கிறேன். அப்படி அவர் வெளியிடவில்லை என்றால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய மக்கள் செல்வாக்கை பார்த்து அவர் இன்றைக்கு அஞ்சி நடுக்கி கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் போராட்டத்தை கண்டு இன்றைக்கு அவர் கொலை நடுங்கி போயிருக்கிறார் என்பதற்கான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். ஆகவே வீடியோ பதிவை வெளியிட்டு உண்மை நிலையை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு முன் வருவாரா முதலமைச்சர்? தெம்பு இருக்கா, திராணி இருக்கா, தைரியம் இருக்கா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற அந்த கேள்வியை இந்த கல்விக்குடியிலே இருந்து அவரிடத்தில் கேட்பதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பலமுறை கேட்டாகிவிட்டது, இதுவரை பதில் இல்லை. இனிமேலாவது அவர் மௌனம் கலைப்பாரா முதலமைச்சர் என்று கேட்டு விடைபெறும்.